கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம Arduino பேஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றின வீடியோஸில் சீரீஸ் ரன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ Arduino சீரீஸோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ கோடிங் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோவோட லிங்க்குமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் வெஹிக்கிளுக்கு கனெக்ஷன் கொடுத்து ஸோ எப்படி ரன் ஆகுமா ஆகாதான்றதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு Arduino பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னா நம்ம Arduino பற்றி சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேசிஸ் ஏற்கனவே போன வீடியோவில் ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றத அதில் இருக்கிற மேல் பார்ட் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாதுன்ற காரணத்தினால அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்றனால பேஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நம்ம அந்த டபுள் சைடு ரொட்டி இருக்கிற இடத்துல ஃப்ளேம் சென்சார் வைக்க போகிறோம். ஸோ ஆப்போசிட்டில் ஃப்ளேம் இருந்தாலோ இல்லை ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கம் ஃப்ளேம் இருந்துச்சுன்னா சென்ஸ் பண்ணுறதுக்காக மூணு டைரெக்ஷன்லேயும் இந்த ஃப்ளேம் சென்சார் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் L298 டிரைவரையும் கனெக்ட் பண்ணிடுவோம். L298 டிரைவர்லேருந்து மோட்டரில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு மோட்டரில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ளஸ் அப்புறம் கிரவுண்டு நெகட்டிவ் அதுக்கப்புறமா விசிசி இந்த 4 வயர் வரும். இந்த 4 வயரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளஸ்ஸை பேட்டரிலையும் செகண்ட் இருக்கிற மைனஸையும் கிரவுண்டு வயரையும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ கிரவுண்டு வயர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த L298 டிரைவரில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற ப்ளஸ்ஸை அதாவது விசிசியை நம்ம எடுத்து ப்ரெட் போர்டில் கொடுப்போம். இருங்க நான் உங்களுக்கு கரெக்டாக ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வீல் கண்ட்ரோலுக்காக நம்ம அந்த 4 வயரை கனெக்ட் பண்ணுவோம். ஸோ எனேபிள் 1 எனேபிள் 2 அதுக்கப்புறமா மொத்தம் 4 வயர் வரும். ஸோ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் வெஹிக்கிள் கேமராவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் சென்சாரோட ரேஞ்சை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட்டோ லூஸோ பண்ணுறது. நெக்ஸ்ட் நம்ம அந்த சொன்ன மாதிரி வயர் கனெக்ஷனுக்கு வந்துடுவோம். ஸோ இந்த இடம் ரொம்ப மெயினானது. கொஞ்சம் நீங்கள் தப்பு பண்ணாலும் Arduino போர்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் காட்டினேன் பாருங்கள் பிளாக் ஒயர், இதோட நம்ம பேட்டரியோட மைனஸையும் ஜாயின் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இது காட்டுறேன் பாருங்கள், இதான் விசிசி கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக. இது நீங்கள் ப்ரெட் போர்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு ரெட் கலர் ஒயர் இருக்கும். ஸோ அதான் பேட்டரியோட ப்ளஸ்ஸு. அப்புறம் பிளாக்கோடு சேர்ந்து இன்னொரு ஒயர் வரும், அதுதான் பேட்டரியோட மைனஸ். ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறது இல்லை வெளியே. ஸோ அதனால தான் இந்த வீடியோலையுமே நான் ரன் பண்ணி காட்டலை. கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்து ரன் பண்ணி ஒரு வீடியோ காட்டுவோம். ஸோ இப்போதைக்கு என்னால் ரன் பண்ணி காட்ட முடியாது, ரொம்ப டீட்டெயிலாகவும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம்ல ரன் பண்ணி, ஸோ அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் ஏன் அப்படின்றத. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்டரிக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சுல, ஸோ அதுக்கு மேலே போர்டு வச்சு பார்க்குறோம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ நம்ம ஹோல் போட்டு வச்சுருந்ததை இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்குள்ளே வச்சு நம்ம பேக் சைடில் எடுத்துட்டோம் அப்படின்னா வயர் மேலே இருக்கிற Arduinoக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நம்ம உள்ளே நுழைச்சிடலாம். இதை இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நம்ம Arduino போர்டு எடுத்து இதுக்கு மேலேயே வச்சிடலாம். ஏன்னா நமக்கு இந்த குட்டி சேசிஸ் இருக்கிறதுனால நிறைய இடம் தேவைப்படுது அப்படின்ற காரணத்தினால இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் 3 சென்சார் வயரும் 4 அந்த மோட்டர் கண்ட்ரோல் வயருமே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். நம்ம போதிய அளவுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. Arduino வரைக்கும் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வாட்டர் பம்ப் சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதோட கார்னரில் ஒரு ஸ்ப்ரே மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது ஸ்ப்ரே பண்ணுற ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டரை ஸ்ப்ரிங் பண்ணும். ஆப்போசிட்டில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இது சும்மா தண்ணியை சும்மா பம்ப்லேருந்து
இழுத்து வெளியே விடாமல் ஒரு ஃபோர்ஸோட தள்ளுறதுக்காக இந்த ஸ்ப்ரிங்கில் நம்ம பை பண்ணியிருக்கோம். இதோட ஒன்று வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக எல்லாமே சொல்ல மாட்டேன். ஸோ மேலோட்டமாக தான் சொல்லுவேன். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை இதோட ஹெட்டில் வச்சுட்டு சர்வோ மோட்டரோட ஹெட்டில் வச்சுட்டு நம்ம சென்ஸ் ஆச்சு அப்படின்னா இது ஒரு 180 டிகிரிக்கு டர்ன் பண்ணி அப்படியே எங்கே ஃபயர் இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படியே அணைச்சிட்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரன் ஆகிற வீடியோ மட்டும் நான் தனியாக ஒரு நாள் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்களை ஒரு புது இன்ஃபர்மேஷனோடு சந்திக்கிறேன். ஸோ டாட்டா, பை பாய்.